வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் அந்த ஷீட்டில் அன்னைக்கோட கரண்ட் டேட்டு, கரண்ட் டைமு எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, எங்கே மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கோம், அங்கே ஒரு பில் அடிக்கிறோம், எக்ஸல்லே பில் பண்ணுறோன்னா அந்த ஒவ்வொரு பில் அடிக்கும்போதும் அந்த கரண்ட்டாக அன்றைக்கி என்ன தேதியோ அதுவும் அப்போ நம்ம பில் அடிக்கும்போது என்ன டைமோ அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் தானாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி அந்த ஃபார்மில் ஒன்ஸ் போட்டோன்னா அன்னன்னு டேஸ் மாற அன்னன்னைக்கு என்ன கம்ப்யூட்டரில் டேட் இருக்கோ அந்த டேட் தானாக அந்த எக்ஸல் ஷீட்டில் உள்ளே வந்துடும். அதே மாதிரி இந்த பில் போடும்போது அப்போ என்ன கம்ப்யூட்டர் டைமோ அந்த டைமும் உள்ளே தானாக வந்துடும். ஸோ அதை எப்படி உள்ளே கொண்டுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை இங்கே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு பில் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பில்லில் மேலே வந்து டேட் அண்ட் டைம் வந்து இது எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, வெரி சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டுன்னு அழுத்திட்டு நவ் NOW நவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓப்பன் ப்ராக்கெட் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனு. இதை அடிச்சுட்டு ஒரு என்ட்ரை தட்டுங்க. இப்போ பாருங்கள், அங்கே டேட்டும் டைமும் வந்துச்சு. இப்போ மணி சரியாக இன்றைக்கி தேதி வந்து 3ஆம் தேதி 10வது மாதம் 2020. இப்போ நீங்கள் டேட்டோட ஸோ அங்கே வந்துருச்சு. அதேமாதிரி டைமும் பாருங்கள் 12:54 டைமும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பில் பண்ணும்போது இப்போ ஒரு 12:55 டைம் ஆகுதுன்னா இங்கே நான் பில்லில் அடிக்கிற டைம் அங்கே வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பில்லில் இங்கே பெண்ணு அப்படின்னு போட்டு 6 ரூபா நான் மாற்றும்போது இப்போ 12:54 12:55 மாறட்டும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பில்லை நான் பில்லில் ஏதாவது ஒரு வேல்யூ அடிச்சுட்டு நான் என்ட்ரு கொடுத்தாலே அங்கே மாறிடும். அதாவது இந்த எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா தானாக அந்த டைமும் டேட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டைப் பண்ணியோ ஒரு சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சேஞ்ச் ஃபைலில் நடந்த உடனே இந்த டேட்டும் டைமும் இப்போ மாறும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 12:54 இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் டைம் வந்து நமக்கு 12:55 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரேட்டை மாற்றுறேன். இப்போ சப்போஸ் அப்போ தான் ஒரு கஸ்டமருக்கு நம்ம பில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே 3ஆவதாக நான் வந்து ரப்பர் அப்படின்னு அடிக்கிறேன், இல்லை எரேசர் அப்படின்னு ஒரு பில் பண்ணுறேன். பண்ணோடனே பாருங்கள், அங்கே அதை எடிட் பண்ணோடனே இங்கே டைம் மாறிடுச்சு 12:55. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். இப்போ ஷாப்லலாம் நீங்கள் சின்ன ஷாப்பாக இருக்கும், நம்ம பெருசாக கம்ப்யூட்டர் பில்லிங் மிஷின் தான் வாங்கணும். உங்கள்கிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருந்தால் கூட போதும், பிரிண்டிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சுட்டு ஒரு சாதாரண 1500 தெர்மல் பிரிண்டர் இருந்தால் கூட போதும். இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் டைரெக்டாக அடிச்சுட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பில்ஸ் க்ரியேட் பண்ணுறத பற்றி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் யாருனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வந்து ஒரு எப்படி எக்ஸலில் பில்லை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.